Hi guys, welcome to our channel. இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஐஓடி ஆட்டோமேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் போடுறோம். இதோட ப்ரோக்ராமிங் வீடியோஸில் HTML சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து எந்த அளவு முக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்து இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியை வச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாத்தையுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்து மனுஷன் இப்போ வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு டிவைஸை தயார் பண்ணி அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணி இயற்கை பேரிடர்களை கூட வந்து நம்ம இதை வச்சு சமாளிச்சுக்கிற மாதிரியும் சில இதுகள்லாம் வந்து டிவைஸ் ஒன்றுத்துக்கு ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. எல்லா டிவைஸுமே வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டின்ற ஒன்று இருந்தால் தான் அந்த எல்லாமே வந்து வேலை செய்யும். ஸோ வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் டிபிக்கலி கேரிட் பை எலக்ட்ரான்ஸ் த்ரூ எ கண்டக்டர். அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸை ஒரு கண்டக்டர் வழியாக, அதாவது குட் கண்டக்டர், பேட் கண்டக்டர், செமி கண்டக்டர். குட் கண்டக்டர் நல்ல மின்சாரத்தை கடத்தக்கூடியது, பேட் கண்டக்டர் கடத்தாதது, செமி கண்டக்டர் ஓரளவுக்கு கடத்தக்கூடியது. இதில் குட் கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு செம்பு கம்பி எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு குட் கண்டக்டர். அந்த செம்பு கம்பியில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸை நகர்த்தி கொண்டுட்டு போகிற அந்த ப்ராசஸ்க்கு தான் எலக்ட்ரிசிட்டி சொல்லுவோம். அதாவது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதில் என்னென்னா, ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் ஆட்டம்ஸால் ஆனது. அதில் 70 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மனுஷனோட உடம்புல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 × 10⁻27. அதாவது ஒரு 7 போட்டு அது பக்கத்தில் 27 சைபர் போட்டிங்கன்னா எந்த அளவுக்கு கவுண்ட் வருமோ அந்த அளவுக்கு ஒரு ஹியூமன் பாடியில் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர். இந்த ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் கரு மாதிரி, இதுதான் வந்துட்டு நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியஸில் 2 எலமெண்ட் இருக்குது. ஒன்று ப்ரோட்டான், இன்னொன்று வந்து நியூட்ரான். அதை சுற்றி இருக்கக்கூடியது தான் வந்து எலக்ட்ரான்ஸ். ஸோ அதை அப்படியே அடுத்ததுக்கு வருவோம். சோலார் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா, சோலார் சிஸ்டத்தில் சூரியன் வந்து நடுவில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெர்க்குரி, அதாவது புதன் கிரகம் இருக்குது. இந்த மெர்க்குரி வந்துட்டு ரொம்பவே வந்து பக்கமாக இருக்குது. சூரியனுடைய ஈர்ப்பு விசையில் தான் வந்து எல்லா கிரகமும் அதை வந்து சுற்றி வருது. இதில் வந்து இருக்கிறதே ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால இதோடைய ஈர்ப்பு விசை வந்துட்டு இதில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு வெறும் 88 நாள் தான் ஆகும். நம்மளுடைய எர்த்து வந்து சுற்றி வர்றது பார்த்திங்கன்னா 375 நாள் ஆகும். இதுக்கு மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஈர்ப்பு விசை வந்து இதுக்கு மேலே வந்து அதிகமாக இருக்கும். அதனால இது வந்து சீக்கிரத்துலேயே சுற்றி வந்துடும். அந்த ஃபோர்ஸில் இதோட ஈர்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால இதுக்கு வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கிரகம் வந்து இருக்கிறதே வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூன் தான். நெப்டியூன் வந்து 8வது கிரகமாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால 164 வருஷங்கள் ஆகுது ஒரு தடவை வந்து சூரியனை சுற்றி வருது. ஸோ நம்ம சுற்றி வரணும்னா 365 நாள், மெர்க்குரி சுற்றி வரணும்னா வெறும் 88 நாளில் சுற்றி வந்துடும். ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து அதோட ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. சீக்கிரமாக அதை வந்து தள்ளுது. அதோட அந்த ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ்னால அது வந்து சீக்கிரத்தில் சுற்றி வருது. இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது. அதனால இது சுற்றி வர்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்குது. ஓகேவா? ஸோ இதே கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரான்ஸை வந்துட்டு இதில் நம்ம பிரித்து எடுத்து எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது இங்கே வரலாம். அட்டாமிக் நம்பர்ஸ். ஒரு ஆட்டமோட ஒரு ஆட்டமுக்கும் ஒரு அட்டாமிக் நம்பர் இருக்குது. அந்த அட்டாமிக் நம்பர் வந்து எதன் அடிப்படையில் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டானோட அளவு தான் வந்துட்டு அந்த அட்டாமிக் நம்பரோட அளவு. ஓகேவா? புரோட்டானோட அளவு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஹைட்ரஜனில் வந்து ஒரு புரோட்டான் இருக்குது. அதனால் அதோட அட்டாமிக் நம்பர் 1. நைட்ரஜனில் வந்து 7 புரோட்டான் இருக்குது. அதனால் அதோட அட்டாமிக் நம்பர் 7. இது மாதிரி அயனில் வந்து 26, காப்பர் வந்து 29, கோல்டில் வந்து 79. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அட்டாமிக் நம்பர் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா ஹைட்ரஜன், இதுதான் வந்து லைட்டஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 118 வரைக்கும் தான் இருக்குது. 118 தனிமங்கள் தான் அதிகபட்சம்.
அந்த 118 தனிமங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் 118வது தனிமம், அதாவது சூப்பர் ஹெவியஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒகனேசன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து கடைசியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எப்போ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல், புரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் எலமெண்ட். ஸோ இங்கே வந்தோன்னா இதில் வந்து இப்போ மேக்ஸிமம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டான் இங்கே எந்த அளவு இருக்குதோ அதே அளவு தான் வந்து எலக்ட்ரானும் இருக்கும். எலக்ட்ரான் வந்து இங்கே பாருங்கள், எலக்ட்ரான் வந்து ஹைட்ரஜன் ஒன்று தான் இருக்குது, அதே மாதிரி இங்கே புரோட்டானும் ஹைட்ரஜன் ஒன்று தான் இருக்குது. இது மாதிரி வந்து எல்லாமே வந்து அது ஈக்குவலாக தான் இருக்கும். புரோட்டான் எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு எலக்ட்ரான்ஸும் இருக்கும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேலன்ஸ்டு ஆட்டம் ஆர் ஸ்டேபிள் ஆட்டம்னு சொல்லுவாங்க. ரெண்டும் வந்து ஒரே சரிசமமாக இருக்கிறதுனால. ஓகேவா? புரோட்டானோட அளவு வந்துட்டு இப்போ வந்து நம்ம காப்பரோட அளவு எடுத்துக்கலாம். காப்பர் வந்துட்டு ஏன்னா நம்ம இப்போ காப்பரில் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அதனால இப்போ அதோட அளவே எடுத்துக்கலாம். ஒரு 29 அதோடைய அட்டாமிக் நம்பர், அதாவது ஒரு புரோட்டானோட அளவு எவ்வளோன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதே மாதிரி எலக்ட்ரான்ஸோட அளவும் நம்ம எடுத்துக்குவோம். இது வந்து இதுவும் 29. ஸோ வந்து ரெண்டும் வந்து சமமாக இருக்கும்போது இது ஒரு பேலன்ஸ்ட் ஆட்டமாக இருக்கும். சப்போஸ் இது வந்து 28 அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இதோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, அதாவது புரோட்டானோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதனால இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டம் அப்படின்னு ஆகிடும். அதுக்கப்புறம் ஒருவேளை இது வந்து 28 ஆயிடுச்சுன்னு வைங்க, இது வந்து 29 இருக்குன்னா இதோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து இந்த ஆட்டம் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டமாக மாறிடும். ஓகேவா? ஒரு ஆட்டமில் 2 புரோட்டான் 2 எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து எப்போது இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா எப்போ ஆட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு வரிசையில் தான் வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் இருக்குது இல்லையா, இந்த நியூக்ளியஸ்க்கு ரொம்ப பக்கமாக இருக்கிற இது வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதே இது வந்துட்டு அட்ராக்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இதுக்கு அடுத்தது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் நியூக்ளியஸ்க்கும் உண்டான தூரம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் வந்து வீக்கான ஃபோர்ஸ் வந்து இருக்கும், வீக்கான ஒரு எலக்ட்ரானாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த ரிங்குக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேலன்ஸ் பேண்ட்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரான் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை இந்த மாதிரி வந்துட்டு வீக்காக இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோ இல்லை வந்து டெம்பரேச்சர் ஃபோர்ஸோ இல்லை வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸோ கொடுத்து அதை வந்துட்டு வெளியே தள்ளி விடுறோம். அப்படி வெளியே தள்ளி விடும்போது என்ன ஆகும்னா இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜு எலக்ட்ரான். ஓகேவா? இது வந்து எலக்ட்ரான் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் உண்டாகுது. அப்போ வந்து இது என்ன செய்யுதுன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து நேராக போயிட்டு இங்கே உட்காந்துருது. இப்போ வந்து இது இங்கே உட்காந்ததுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் தான் இங்கே போயிடுச்சு இல்லையா, அப்போ இந்த இடம் வந்து காலியாக இருக்கும் இல்லையா. ஸோ வந்து நம்ம போன தடவை என்ன பார்த்தோம், எது வந்து அதிகமாக இருக்குதோ அது அதுவாகவே மாறிடும். அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இப்போ இங்கே வந்து 2 கிடையாது, இங்கே வந்து 1 மாறிடும். ஏன்னா 1 தான் வந்துட்டு அங்கே வெளியே போயிடுச்சு. ஸோ வந்து இது வந்து 1 மாறினதுனால இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜு ஆட்டமாக மாறிடுது. இந்த ஆட்டம் முழுக்கவே வந்து பாசிட்டிவ்லி சார்ஜு ஆட்டமாக மாறிடுச்சு. காரணம் என்ன, ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு வெளியில் போயிடுச்சு. அதாவது ஒரு நெகட்டிவ் வந்துட்டு வெளியில் போனதுனால, நெகட்டிவ் சார்ஜ் வந்து வெளியே போனதுனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் ஆட்டமாக மாறிடுச்சு, பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட ஆட்டமாக மாறிடுச்சு. இப்போ இது என்ன செய்யணும்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான்ஸை வந்து இது வந்து ஈர்க்கும். ஏன்னா இதுக்குள்ளே வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆட்டம் இருக்குது, அதாவது புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜை வந்து வச்சு இதை வந்து ஈர்க்கும், நெகட்டிவ் சார்ஜை வந்து ஈர்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்னா அப்படியே மூவ் ஆகி இதுக்கு வரும். இதில் இருக்கிற இது வந்து இங்கே ஆல்ரெடி வந்து நம்ம கொடுத்த ஃபோர்ஸில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரானாக மாதிரி அது வந்து நேராக போய் அங்கே உட்காந்துருச்சு. இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜாக இங்கே உட்காந்துருச்சு. இது வந்து பாசிட்டிவ் சார்ஜை க்ரியேட் பண்ணுது, இது வந்து நெகட்டிவ் சார்ஜாக க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் வந்து என்ன செய்யணும்னா அப்படியே நேராக போய் அதோட பக்கத்து இதில் இருக்கக்கூடிய இதில் வந்து உட்காந்துக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து நேராக வந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆட்டமில் போய் அப்படியே உட்காந்துக்கிறோம். இப்படியே வந்து இது ஒரு செயின் ரியாக்ஷனாக மாறி போய்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து ஒரு மூவிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதை தான் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் வந்து நம்ம
ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, எதுலேருந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.